இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால் யுத்தம் தான். இப்போவும் போர் தான் நடந்துகிட்ருக்கு. என்ன போர்னாக்கா, நம்ம ஏதோ இன்னொரு நாட்டுக்காரங்களோட போர் விடுறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போ மனித உயிர்களுக்கு இடையே நடக்கின்ற போர் என்னென்னா, நோய்களுக்கு எதிரான போர், குற்றங்களுக்கு எதிரான போர், அப்புறம் அமைதியின்மைக்கு எதிரான போர், இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான போர். அதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நோய்களுக்கு எப்போ நோய்களுக்கான காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அப்போவே அந்த நோய்களை நம்ம வீழ்த்திட்டோம் இப்போ அப்படின்னு அர்த்தம். அதனால் இன்றைக்கி நம்ம நடந்துகிட்ருக்கு, இந்த மனித வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற என்னென்னா நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இது ஒரு போர்க்களம். இது போர்க்களத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா என்ன மாதிரியான போர்க்களம்னா, வன்முறைக்கு எதிரான போர், அப்புறம் நோய்களுக்கு எதிரான போர், குற்றங்களுக்கு எதிரான போர், அப்புறம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான போர், இந்த மாதிரியான போர் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுக்காக தான் இப்போ அந்த நோயை வீழ்த்துறதுக்காக தான் என்ன வழி, என்ன காரணம், நோய்களுக்கான காரணம் என்ன, அதுக்கு தான் அது ஒரு துறையில் போய் அவங்க மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த நோயை வீழ்த்துறேன். ஒவ்வொருத்தரும் இந்த நோயை வீழ்த்துவதற்கான ஒரு பங்களிப்பை அவங்க செய்கிறாங்க. மருத்துவர்கள் மட்டும்தான் செய்கிறாங்கன்னு கிடையாது. எல்லா மக்களுமே, நோயால் பாதிக்கப்படுற எல்லாருமே நோய்களுக்கான காரணம் ஏதோ ஒரு கட்டுப்பாடு, ஏதோ உணவு கட்டுப்பாடு, ஏதோ ஒரு முயற்சி அவங்க செய்கிறாங்க. அதனால் மருத்துவர்கள் இல்லாமல் எல்லாருமே நோய்களுக்கு எதிரான போரில் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே தான் ஆகணும். கலந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்ணாபின்னான்னு சாப்பிட்றோம். அப்புறம் நோய் வந்த பிறகு உணவு கட்டுப்பாடு, அது சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுறோம்ல. அப்படி முயற்சி பண்ணுற அத்தனை பேருமே கண்டிப்பாக அவங்க நோய்களுக்கு எதிரான போரில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று தான் அதான் அர்த்தம். அதுவும் குற்றங்களுக்கு என்ன காரணம், நோய்களுக்கு என்ன காரணம், குற்றங்களுக்கு என்ன காரணம், மக்கள் அமைதி இல்லாமல் வாழ்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம், ஏற்றத்தாழ்வோடு வாழ்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற போரோட தன்மையை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் போர்னால் என்னென்னா ஏதோ துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது அப்படின்ட்டு மட்டும் இல்லாமல் போரோட தன்மை அதான். நம்மலாம் நோய்களுக்கு எதிராக சண்டை போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் என்னென்னா, இப்போ தானிய உணவுகளை சாப்பிட்றீங்கன்னா தானிய உணவுகளோட சண்டை போடுறீங்க. தானிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க, மனுஷ உணவு கிடையாது. தானியங்களை மனுஷங்க சாப்பிடக்கூடாது. இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அது அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதிலேருந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை மனுஷங்க சாப்பிடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. அதுலேருந்து விடுபடணும். அதை வீழ்த்தணும். அதுலேருந்து விடுபட்டு மனித உணவுகள் எதெல்லாம் மனித உயிர்கள் உண்பதற்கு தகுதியான உணவோ, அனுமதிக்கப்பட்ட உணவோ, இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவோ, அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டா தான் அப்போ தான் நீங்கள் தானிய உணவுகளை நீங்கள் வெற்றி கொண்டதாக பொருள்படும். தானியங்களை நீங்கள் வீழ்த்தியதாக பொருள்படும். அது மாதிரி மாமிச உணவு, அது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதோடு நீங்கள் சண்டை போடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் மாமிசம் சாப்பிடுவதில்லை, நான் முன்னாடி சாப்பிட்ருந்தேன் இப்போ சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னா அவர் ஜெயிச்சிட்டார், மாமிசத்தை வீழ்த்தி விட்டார் என்று அர்த்தம். முட்டை நான் சாப்பிட்றதில்ல, ஏன்னா கொள்கைப்படி முட்டை சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ளே உயிர் இருக்குது, முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, கருக்கொலை, அதுவும் ஒரு உயிர்கொலை தான், அதனால் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உண்மை மூலமாக தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அதாவது நோய்களை நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும், தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாக்கா நோய்கள்லேருந்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா, நோய்களுக்கு எதிரான போரில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா, அப்படி கிடையாது. நோய்களுக்கு என்ன காரணம் அதை நீங்கள் கண்டுபிடிங்க. அப்போ தான் நோய்களுக்கு எதிரான போரில் நீங்கள் வெற்றி பெற்றதாக பொருள்படும். அதனால் குற்றங்களுக்கு என்ன காரணம், அதுதான் என்னுடைய வீடியோவில் நான் அதான் சொல்லிகிட்ருக்கேன். ஆரம்பத்துலேருந்து அதான் நோய்களுக்கு என்ன காரணம், குற்றங்களுக்கு என்ன காரணம், இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு என்ன காரணம், வன்முறை உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம், எல்லாத்தையுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் நோய்களுக்கு எதிரான போரில் அந்த நோய்களை வீழ்த்துவதற்கான அந்த உண்மைகளை கண்டுபிடிச்ச நான் அந்த நோய்களை வீழ்த்திய அந்த மாவீரன் என்பதில் சொல்லிக்கொள்வதில் நான் பணிவாக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் நோய்களுக்கு என்ன காரணம், குற்றங்களுக்கு என்ன காரணம், இப்படி எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த நோய்களை வீழ்த்தி, இந்த குற்றங்களை வீழ்த்தி, குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு, குற்ற உணர்ச்சிகளுக்கு என்ன காரணம், குற்ற உணர்ச்சிகளுக்கும் இந்த உணவுகளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு, இந்த உப்பு கலந்த உணவுகள் நமது குற்றம் செய்கிற அந்த உணர்ச்சியை எப்படி தூண்டக்கூடியது, நோய்களுக்கு எப்படி காரணமாக இருக்கிறது. அது மாதிரி தானிய உணவுகள், மாமிச உணவுகள், மீன் உணவுகள், முட்டை உணவுகள் இதெல்லாம் மனித உணவுகள் அல்ல. ஏன்னா நான் இந்த வீடியோவில் ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் நோய்களை வீழ்த்திய அந்த முதல் மனிதன், அந்த குற்றங்களை வீழ்த்திய, குற்ற உணர்ச்சிக்கு காரணம் அதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த முதல் மனிதன் என்கிற பெருமையை கண்டிப்பாக எனக்கு சேரும். அதற்கான முயற்சியில் போராட்டம் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. வெறும் நான் மட்டுமே முயற்சி பண்ணி நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் ஒரு உண்மையை தேடி நிறைய பேர் போகிறாங்க. அந்த உண்மையை யார் கடைசியில் கண்டுபிடிக்கிறா, அந்த உண்மையை தேடி அதோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே, மனுஷங்களோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே, ஆதி காலத்திலேருந்தே இந்த நோய்களுக்கான காரணத்தை தேடி அவங்க போகிறாங்க.
அதற்கான வெற்றியை நான் இப்போ ஒரு தொடர்ச்சி தான். அது நான் தான் இந்த வெற்றியை பெற்றேன், நான் மட்டும்தான் அப்படி அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க இந்த போர்க்களத்தில். அந்த போரில் உண்மைகளை கண்டுபிடிப்பதற்காக நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அந்த புள்ளியாக நான் இருக்கிறேன். அவ்வளோதான், அந்த புள்ளியாக நான் இருக்கிறேன். ஆக நான் மட்டும்தான் அப்படின்லாம் இல்லை, ஒரு பல பேரோட மனித இனத்தின் ஒட்டுமொத்த ஒரு முயற்சியின் ஒரு இறுதி புள்ளியில் நான் இருக்கிறேன். ஒட்டுமொத்த முயற்சியின் இறுதி கட்டத்தில் இந்த இறுதி புள்ளியில் அந்த முற்றுப்புள்ளியில் நான் இருக்கிறேன். அவ்வளோதான், அப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம். அதனால தான் அந்த வெற்றியின் அடையாளமாக தான் இந்த மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி எனக்கு கிடைச்சிது. மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதனாக நான். இது எவ்வளோ பெரிய வரலாற்று, இந்த மனித இனம், அந்த வரலாற்று, அந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்லாம் நம்ம வந்து பிரமிப்பாக மனித வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்த்து நம்ம படித்து தெரிஞ்சு கேள்விப்பட்டு நம்ம கடந்து வந்திருக்கோம். அப்படி தானே? இதுக்கு இப்போ லட்சக்கணக்காக 1 லட்சம் வருஷம், ஒரு 2 லட்சம், ரொம்ப வருஷம், லட்சக்கணக்கான வருஷம்லாம் இருக்காது, 1 லட்சம் 2 லட்சம் வருஷம்தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த 2 லட்சம் வருஷம் முயற்சியோட ஒரு வெற்றி, அந்த வெற்றியின் அடையாளமாக நான் இருக்கிறேன் என்பதை மீண்டும் மீண்டும் பணிவாக நான் சொல்லிக்கொள்கிறேன்.